சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிற புதிய கொடி. அரசியல்ல தடம் பதிக்கிறாரா நடிகர் தனுஷ்? நடிகர் தனுஷோட ரசிகர்கள் அவங்களோட ரசிகர் மன்ற கொடிய அறிமுகப்படுத்தி இருக்கிறது சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது வெறும் வாயம் எல்றவங்களுக்கு அவள் கிடைச்சது மாதிரி ஆயிடுச்சு. தனுஷ் ரசிகர்களோட இந்த செயல் அவர் அரசியலுக்கு வர தயாராயிட்டாரா அப்படிங்கறது மாதிரியான பல்வேறு கேள்விகளையும் யூகங்களையும் ஏற்படுத்தியிருக்கு. துள்ளுவதோ இளமை படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுல கதாநாயகனா அறிமுகமான தனுஷ் 24 வருஷங்களையும் கடந்து தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகரா கோலோச்சிட்டு வராரு. தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லாம ஹிந்தி அப்புறம் ஆங்கில மொழிகள்லயும் அவர் திரைப்படங்கள்ல தொடர்ச்சியா நடிச்சிட்டு வராரு. வெற்றிமாறன் இயக்கத்துல இவர் நடிச்சிருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே இவருக்கு நல்ல நடிகர் அப்படிங்கிற பெயரை பெற்றுக் கொடுத்திருக்கு. தன்னோட திரைப்படங்கள்ல வெற்றி விழாவுல பேசக்கூடிய தனுஷ் எப்பவுமே அரசியல் ரீதியா பேசுறது கிடையாது. அது மட்டும் இல்லாம அவர் அரசியல் ரீதியா எந்த ஒரு அமைப்பு கூடயும் நெருக்கம் காட்டினதும் இல்ல. இப்போ தனுஷ் நடிப்புல மட்டும் இல்லாம பாடகராவும் பாடல் ஆசிரியராகவும் இயக்குனராகவும் பல்வேறு அவதாரங்களை எடுத்திருக்காரு. எப்பவுமே பட வாய்ப்புகளை கொண்ட நடிகரா இருந்தப்பவும் கூட அப்பப்போ திரைப்படங்களையும் இயக்கிட்டு இருக்காரு. சமீபத்துல அவரோட இயக்கத்துல இட்லி கடை அப்படிங்கிற படம் வெளியானதும் குறிப்பிடத்தக்கது. ரொம்ப காலமாவே தமிழ் சினிமாவோட ரசிகர்கள் அவங்களோட நடிகர்களோட பெயர்ல ரசிகர் மன்றங்களை முதல்ல ஆரம்பிக்கிறதும் பிற்காலங்கள்ல ரசிகர் மன்றங்கள் நற்பணி மன்றமா மாறுறதும் இயல்பான ஒரு விஷயம்தான். எம்ஜிஆரை தவிர மற்ற நடிகர்கள் அரசியல் கட்சிகளை ஆரம்பிச்சு பெரிய அளவுல தோல்விகளையும் சினிமா வாய்ப்பையும் இழந்த காரணத்தால பெரும்பாலான நடிகர்கள் அரசியல் பக்கம் ஒதுங்காம இருந்தாங்க. இப்போ நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறதால அவரு பல நடிகர்களுக்கு உந்துதலா இருக்காரு. அதனால இப்போ பல நடிகர்களுக்கும் அரசியல் ஆர்வம் ஏற்பட்டு வருது. விஜய்க்கு முன்னாடி நடிகர் விஷால் அரசியல்ல ஆர்வம் காட்டிக்கிட்டு இருந்தாரு. முன்னாடி ஆர்கே நகர் இடைத்தேர்தலையும் அவர் போட்டியிடுறதுக்கு முயற்சி பண்ணாரு. அதுக்கு பின்னாடி அவர் அரசியல் ரீதியா எந்த ஒரு முயற்சியும் தொடங்காம இப்போ சினிமாவில நடிக்கிறதுல ஆர்வம் காட்டிட்டு வராரு. சமீபத்திய காலத்துல நடிகர் சூர்யா அரசியலுக்கு வரதா அவரோட ரசிகர்கள் சொன்ன நிலையில பின்னாடி அது மறுக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில நடிகர் தனுஷ் ரசிகர்கள் இணைஞ்சு புதிய ரசிகர் நற்பணி மன்ற கொடிய அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எக்ஸ் தளத்துல இந்த செய்தி அதிவேகமா பரவுச்சு. அதை தொடர்ந்து பலரும் பல்வேறு விதமான கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு வராங்க. தனுஷ் சீக்கிரத்திலேயே அரசியல்ல இறங்க போறாரா அப்படிங்கறது மாதிரியான கருத்துக்கள் பரவ தொடங்குச்சு. விஜய் தேர்தல் அரசியல் தொடர்பா சர்க்கார் படத்துல நடிச்ச பின்னாடி அரசியல்ல களமிறங்கினாரு. அதே மாதிரி தனுஷும் கொடி அப்படிங்கிற அரசியல் படத்துல நடிச்சிருக்காரு. தனுஷோட ரசிகர்கள் சிவப்பு அப்புறம் வெள்ளை நிறத்தோட அதோட நடுவுல நட்சத்திரம் பொறிக்கப்பட்டு இருக்கக்கூடிய கொடிய வடிவமைச்சிருக்காங்க. நட்சத்திரம் நடுவுல தனுஷ் கும்பிடுறது மாதிரியான புகைப்படம் இடம்பெற்றிருக்கு. அதுக்கு மேல எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு தனுஷோட பிரபலமான வசனம் இடம்பெற்றிருக்கு. இது பத்தி நடிகர் தனுஷ் சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமே இதுவரைக்கும் வெளியிடப்படல.